வணக்கம். வெல்கம் டு புதுமை காங்கயம் சமையல். இன்றைக்கி நாம் என்ன சமைக்க போகிறோம்னா பிரண்டையில் துவையல் செய்ய போகிறோம். வாங்க, நான் பிரண்டை முதல்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் பிரண்டை. கொழுந்தா பார்த்து கிள்ளணும். முத்துது வேண்டாம், கொழுந்தா பார்த்து கிள்ளி எடுத்துக்கணும். வாங்க, இப்போ நான் எப்படி சுத்தம் செய்யறதுன்னு காமிக்கிறேன். இந்த 4 சைடு இருக்கிற இந்த நார் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா சரி, எடுத்துட்டிங்கன்னா சரி. இவ்வளோதான். பாருங்க, 4 சைடு இருக்கும் நார் மாதிரி. அதை உருவிட்டிங்கன்னா அது க்ளீன் ஆயிடும். இவ்வளோதான். ரொம்ப பிஞ்சு குழந்தா இருந்துச்சுன்னா அதை அப்படியே போட்டுருங்க, வேண்டியதில்லை. கொஞ்சம் முத்து இருந்ததுன்னா மட்டும் 4 சைடு 4 கார்னர்லேயுமே ப்ரௌன் கலரில் இருக்கும், ஒரு லைன் மாதிரி இருக்கும். அதை எடுத்திங்கன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் முத்துன பிரண்டையில மட்டும் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா போதும். கொழுந்தா இருக்கிறத அப்படியே போட்டுருங்க. இப்படி தான் சுத்தம் செய்யணும். பிரண்டை துவையலுக்கு தேவையான பொருள்கள்: கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 ஸ்பூன் தனியா, 2 வரமிளகாய், 150 கிராம் நறுக்கிய சிறிய வெங்காயம், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, சிறிதளவு இஞ்சி, ஒரு 4-5 பூண்டு பல், ஒரு தக்காளி. இங்கே பாருங்கள், சுத்தம் செய்து கட் பண்ணிய பிரண்டை இலையும் சேர்த்துக்கலாம். இதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, அதையும் கொஞ்சம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வாங்க, சட்னி செய்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வரமிளகாய் போட்டு எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்துக்கங்க. அடுத்தது கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கங்க. கருவேப்பிலையும் வரமிளகாயும் வறுவட்டதுக்கப்புறம் மல்லியும் சீரகத்தையும் போட்டுங்க. இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டேன், எண்ணெய் இல்லாமையே வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது பிரண்டையும் பிரண்டை தலையும் போட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு இதை நான் வதக்க போகிறேன். இது நல்லா வதக்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், பிரண்டை நல்லா வதங்கிடுச்சு. நீ இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தக்காளி, சிறிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா
வதக்க போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இனி எடுத்து வச்சு ஆற வச்சதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணால் சட்னி ரெடி. புளியை வந்து நீங்கள் சிறிதளவு தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியை சட்னிக்கு பத்தலினால் ஊற்றிக்கலாம். புளி சீக்கிரமாக கிரைண்ட் ஆயிடும். அதனால் கொஞ்சோண்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா சரி, அவ்வளோதான். பாருங்கள், பிரண்டை சட்னி அல்லது பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் நான் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். சின்னவங்களாம் சாப்பிட்டா தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெரியவங்க சாப்பிட்டாங்கன்னா தேங்காய் துருவல் வேண்டாம். ஏன்னா இது வந்து நல்லா பசியை அதிகப்படுத்தும், அப்புறம் எலும்புகளுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அதனால் பெரியவங்களுக்கு வந்து தேங்காய் போட வேண்டாம், சின்னவங்க சாப்பிட்டா மட்டும் தேங்காய் போட்டுங்க. புளியும் அளவாக போட்டுக்குங்க. ஏன்னா தக்காளி போட்டதுனால அதுலேயே கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அதனால் ஒரு சின்னதாக ஒரு இலந்தப்பழ சைஸுக்கு போட்டிங்கன்னா போதும் புளி. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசை, பணியாரம் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். சட்னி ரெடிங்க, சாப்பிட்லாங்க.